வணக்கம். ஔவை சொன்ன மொழியாம். இதில் நம்ம 24வது வாசகம் பார்க்க போகிறோம். பரிச்சயம் இல்லாத வாசகம், ஆனால் மிகவும் நல்ல ஒரு வாசகம். அது ரொம்ப எளிமையான ஒரு வாசகம். அது சொல்லுது, 24வது வாசகம், இயல்பு அலாதன செயல். அதுதாங்க அந்த வாசகம். இயல்பு அலாதன செயல். எது இயல்பாக நமக்கு வரவில்லையோ அதை தயவு செய்து செய்யாதீர்கள். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எது இயல்பாக வருகிறதோ அதை செய்யுங்கன்னு ஒரு அர்த்தம். அதுதான் மிக முக்கியமானது. இல்லை, இயல்பு இல்லாதவற்றை இயல்பு அல்லாதவற்றை செய்ய வேண்டாம் அப்படின்னா, எது இயல்பாக வருகிறதோ எது இயல்பானதோ அதை செய்யுங்கள். இது என்னென்ன பல சமயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது நம்முடைய இயல்பு இல்லை, ஆனாலும் செய்கிறோம். ஏன் அது செய்கிறோம்? தேவையே இல்லையே, விட்டுட்டு போகலாமே அப்படின்னா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு கதை, ஒரு அருமையான ஒரு கதை. இயல்பானதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல கதை அது. என்னென்னா, ஒரு துறவி அவர் ஆற்றங்கரையில் குளிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ அந்த ஆற்றங்கரையில் ஒற்றிருக்கக்கூடிய மரத்து மேலேருந்து ஒரு தேள் தவறி போய் கீழே தண்ணியில் விழுந்து போகுது. இவர் குளிக்க போகிறாரு. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தண்ணியில் அந்த தேள் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு தண்ணியில். இதை அந்த துறவி பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அந்த தேள் பாவம் தண்ணியில் தத்தளிக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே போடணுங்கிறதுக்காக அந்த தேலை கையில் எடுக்கிறாரு. தேள் என்ன பண்ணணும் நமக்கே தெரியும். ஒரு கையில் எடுத்தோடனே தேள் அது கையில் கொட்டிடுச்சு. ஒரு வலி தாங்க முடியல இருக்கு. கையை உதறாரு. தேள் கீழே வந்துடுச்சு. திரும்ப தண்ணியிலே வந்துடுச்சு. திரும்பவும் தேள் தத்தளிக்குது. திரும்பவும் எடுக்கிறாரு. திரும்பவும் கொட்டுது. திரும்பவும் கையை உதறாரு. தண்ணியில் வந்து போச்சு. இப்படி 2-3 முறை பண்ணிக்கிட்டே இருக்காது. பக்கத்தில் ஒரு பையன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க ஒரே சிரிப்பு. இவனுக்கு என்ன இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு பைத்தியக்காரமா அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட சொல்கிறாரு, என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் தேள் கொட்டும் தெரியல, அதை போய் என் கையால் எடுக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, எனக்கு தெரியும் தேள் கொட்டுன்னு சொல்லிட்டு, அது பாவம் தத்தளிச்சுட்டு இருக்கு, அதை காப்பாற்றலாம் தான் நான் போகிறேன். ஆனால் அது திரும்ப திரும்ப கொட்டுது. கொட்டுவது தேளினுடைய சுபாவம், அதாவது இயல்பு. கொட்டுவது தேளினுடைய இயல்பு, அது பண்ணுது. காப்பாற்றுறது என்னோட இயல்பு. ஒரு சின்ன தேளே தன்னுடைய இயல்பை விட்டு கொடுக்க மாட்டேங்குது, நான் மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு துறவி. அது அதோட சுபாவம். தேள் கொட்டுறது ஒரு சுபாவம். அது தத்தளிச்சுட்டு இருக்கு, அப்போ நான் போய் காப்பாற்றுறேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட தேள் தன்னோட சுபாவத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்குது, தன்னோட இயல்பை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அப்போ காப்பாற்றுறதுங்கிறது என்னோட இயல்பு. ஒருத்தர் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னா காப்பாற்றணும். அது தேலே தன்னோட இயல்பை விட்டு கொடுக்காத போது நான் மட்டும் ஏன் இயல்பை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. ரொம்ப ஒரு அருமையான செய்தியை சொல்லக்கூடிய ஒரு கதை இது. என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் என்னோட இயல்பை மாற்றிக்கொள்ளக்கூடாது. என்னோட இயல்பாக எது இருக்கிறதோ, என்னோட சுபாவம் எதுவோ அதுலேருந்து வரணும். அதை நான் மாற்றிக்கூடாது. அப்போது இது என்ன இயல்பு அனாதன செயல் அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, do not do anything which is uncharacteristic. என்னோட கேரக்டர் அது இல்லை, ஆனால் அதை ஏன் நான் பண்ணக்கூடாது. ஆனால் பல பேர் இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இயல்பு அலாதன செயல் அப்படின்னா பல செயற்கைத்தனமான விஷயங்களை நாம் உருவாக்கிக்கிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு எது இயல்பாக இருக்கிறதோ அதை செய்யுங்க, இயல்பு இல்லாத செய்ய வேண்டாம். இப்போது பல பேர் நம்ம பார்த்துருக்கோம், இயல்பிலேயே மிகவும் பயந்த சுபாவம் இருக்கக்கூடியவங்க, கூச்ச சுபாவம் இருக்கக்கூடியவங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸில் அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அதுக்கு மாறானதாக இருக்கிறது. ஏன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் தான் எல்லாரும் நம்மகிட்ட வேலை பண்ணுவாங்க, என்ன வேலை பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. உங்கள் இயல்பாக நீங்கள் எப்போ இருக்க மாதிரி நீங்கள் மென்மையாகவே இருந்து பாருங்கள், இது ஒன்றும் நல்லாவே வேலை பண்ணுவாங்க எல்லாரும். ஆனால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட சில தத்துவங்கள். இதெல்லாம் நம்மவே பண்ணிக்கிறோம். ஒரு 4 பேருக்கு மேலே ஒரு நிலைமையில் நம்ம வந்துட்டோம்னா நம்ம ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும், கராராக இருக்கணும், அப்போ தான் கீழே வேலை செய்வாங்க. இதெல்லாம் ஒரு எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாத ஒரு வாதம். இதெல்லாம் நாம் இயல்பாக எப்படி இருக்கிறோமோ அப்படி இருந்தாலே போதும், நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்புறம் 2வது ஒரு விஷயம், இது பல திரைப்படங்களில் பார்த்தோம், ஒரு நாளாந்தரமான கற்பனை தான் இது. என்னென்னா, யாராவது ஒருத்தரை தாக்கிட்டாங்க, இல்லைன்னா ஏதாவது மிகப்பெரிய துன்பத்தை விளைவிச்சிட்டாங்க, உடனே இவர் வீடு கொண்டு எழுந்து அப்படியே பழி வாங்கிறது அப்படின்னா இல்லை. அன்புடன் இருக்கக்கூடியவர்கள், பரிவுடன் நடந்து கொள்கிறவர்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலும் அப்படியே தான் இருப்பாங்க. அப்படிலாம் மாறலாம் மாட்டாங்க. உடனே கையில் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடி போகிறது அப்படிலாம் இல்லை. ஏன்னா அது இயல்பு இல்லை அவங்களுக்கு. அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் இயல்பாக நடக்கக்கூடியது. இயல்பு அல்லாதவற்றை தயவு செய்து எந்த காரணத்தை மட்டும் செய்யாதீர்கள்ங்கிறது தான் ஔவையாருடைய இந்த வாசகம். இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, எது இயல்பானதாக வருகிறதோ, எது நமக்கு இயல்பாக இருக்கிறதோ அதை செய்கிற போது தான் நம்மளால் மிகச்சிறந்த ஒரு வெற்றியை காண முடியும். இயல்பு அல்லாத இல்லை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி. அதுதான் நமக்கு இயல்பாக வரக்கூடியது. அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு மொழியில் படிச்சுட்டு அது மிகப்பெரிய விற்பனராக வரணும்னு நினச்சிட்டோம்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. ஏன்னா அது இயல்பு அல்லாதது.
இயல்பாக எது வருகிறதோ அதெல்லாம் வர முடியும். யோசிச்சு பாருங்க, நான் ஒரு மிகச்சிறந்த கவிஞராக வரணும், ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக வரணும் அப்படின்னா அது என்னால் தாய்மொழியான தமிழ் தான் பண்ண முடியும். ஏன்னா அது இயல்பாக வரும். இல்லை நான் வேறு ஒரு மொழியை நான் கற்றுக்கொண்டு முதல் வகுப்புலேருந்து எல்கேஜிலேருந்து நான் படிச்சுட்டே வந்திருக்கேன், அது ஆங்கிலமாகவே இருக்கட்டும், வந்தவுடனே நான் மிகப்பெரிய ஆங்கில கவிஞராக வரணும் அப்படின்னா ஒருவேளை வரலாம், சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் அதை விடவும் தமிழில் கவிஞராக வருவதற்கு சாத்தியங்கள் மிக அதிகம். ஏன்னால் இயல்பாக வரக்கூடியது. இங்கே தான் நம்ம மாறுறோம். பல சமயங்களில் நம்ம பிள்ளைகளை எந்த மொழியில் படிக்க வைக்கிறது அப்படின்னு கொஸ்டின் வரும்போது பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை வாய்ப்புக்கு இதுதான் முக்கியம், அது வேறு ஒரு காரணத்துக்காக இவங்களை ஆங்கிலத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா அது தப்பு கிடையாது, அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆனால் அது இயல்பானது இல்லை. இயல்பு அல்லாதே செய்யாதீர்கள் அப்படிங்கிற போது இதெல்லாமே கூட சொல்கிறாங்க ஔவையார். ஆக இயல்பாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, கோபம் இயல்பாக வரக்கூடியது அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏதேனும் ஒரு காரணம் இல்லைன்னா கோபம் வராது. யாராவது தூண்டி விட்டாலோடய நமக்கு கோபம் வராது, ஆத்திரம் வராது. இயல்பாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, அன்பாக பிறருடன் பேசுவதல், பாசமாக ஒருத்தர் கூட இருக்கிறது, இதெல்லாம் தான் இயல்பாக வரக்கூடியது. இயல்பு அல்லாதது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள். அதனால கூட இயல்பு அல்லாதன செயல் அப்படின்றாங்க. இயல்பானவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வாசகம் இயல்பு அல்லாதன செயல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.